ஸ்ரீலங்காவிலே புதன்கிழமை ஒவ்வொரு நாட்டில் எவ்வாறு பிறை பார்த்தார்களோ அது போன்று அது வித்தியாசப்படும். முழு உலகத்துக்கும் ஒரே அரஃபாவுடைய தினம் என்று கிடையாது. அந்தந்த நாட்டில் உள்ள உலமாக்கள் பிறையை பார்த்து அறிவிப்பார்கள். துல் ஹஜ்ஜுடைய முதல் பிறை எப்பொழுது பார்த்தார்களோ அன்றிலிருந்துதான் பிறை 9ஆம் நாள் தான் அரஃபாவுடைய தினம். லைலத்துல் கத்ரை தேடணும். 21, 23, 25, 27, 29. ஆனால் அரஃபாவுடைய நாளை தேட தேவையில்லை. பிறை 9 அரஃபா தான். சகோதரர்களே, அரஃபாவுடைய துவா இருக்குதே, நினைக்க முடியாதவைகள் எல்லாம் நடக்கும் அதில். அதனால தான் ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவங்க இந்த பயான கேட்பீங்க, தயவு செய்து எங்களுக்கும் துவா செய்யுங்க. அரஃபாவுடைய தினத்தில் முழு முஸ்லீம்களுக்கும் சமூகத்துக்கும் துவா கேளுங்க. இந்த சமூகத்துடைய உயர்வில் சமூகத்தில் இருக்கும் முனாஃபிக்குகள் அழிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகம் முன்னேறும். أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم خير الدعاء دعاء يوم عرفة صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு தினம் இந்த வாரம் எங்களுக்கு வர இருக்கிறது. அதுதான் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாளை ஹஜ்ஜில் அடைந்தாலும் சரி, வாழ்க்கையில் அடைந்தாலும் சரி, அது பெருமதியான நாள். அதனுடைய பெருமதியை விளங்கியவர்களுக்கு அது பெருமதியான நாள்.
கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அரஃபாவுடைய தினம் எங்களுக்கு வருகிறது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. ஸ்ரீலங்காவிலே புதன்கிழமை ஒவ்வொரு நாட்டில் எவ்வாறு பிறை பார்த்தார்களோ அது போன்று அது வித்தியாசப்படும். முழு உலகத்துக்கும் ஒரே அரஃபாவுடைய தினம் என்று கிடையாது. அந்தந்த நாட்டில் உள்ள உலமாக்கள் பிறையை பார்த்து அறிவிப்பார்கள். ஜுல் ஹஜ்ஜுடைய முதல் பிறை எப்பொழுது பார்த்தார்களோ அன்றிலிருந்துதான் பிறை 9ஆம் நாள் தான் அரஃபாவுடைய தினம். இந்த அரஃபா என்பது சகோதரர்களே மக்காவிலிருந்து 22 மைல் கிலோமீட்டரில் இருக்கிறது. இந்த அரஃபா மைதானம் மக்காவிலிருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இந்த அரஃபா என்ற பெயர் ஏன் வந்ததென்றால், ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜை படித்து கொடுத்த நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்த நாள் அரஃபாவுடைய நாள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய தினம்தான் உண்மையில் பெருநாளுடைய தினம். இந்த அரஃபாவுடைய தினம் சம்பந்தமாக 9 சிறப்புகள் இருக்கிறது. 9 சிறப்புகள் இருக்கிறது. இதில் முதலாவது சிறப்பு என்னவென்றால், இந்த அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பூர்த்தியாக்கினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு யஹூதி வந்தார். வந்து கேட்டார், ஹலீஃபா, குர்ஆனிலே சூரத்துல் மாயிதாவுடைய 3வது ஆயத், சூரத்துல் மாயிதாவுடைய 3வது ஆயத், இந்த ஆயத் இறங்கிய இடம், இறங்கிய நாள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், ஏன்? அந்த யஹூதி சொன்னார், அந்த ஆயத் இறங்கிய இடமும் நாளும் தெரிந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக ஆக்குவோம் என்றார். சொல்லக்கூடியவர் யார்? ஒரு யஹூதி, முஸ்லிம் அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த ஆயத் இறங்கிய இடமும் எனக்கு தெரியும், இறங்கிய நாளும் தெரியும் என்றார்கள். என்ன ஆயத்? اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இன்றைய நாள் மார்க்கத்தை அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன் அல்லாஹ் சொன்னார். وأتممت عليكم نعمتي, என்னுடைய நிஅமத்துகள் எல்லாம் பூர்த்தியாக்கி விட்டேன். வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஆயத் இறங்கியது அரஃபாவுடைய தினம், அதுவும் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையும் அரஃபாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜில் ஒன்றாக வந்தது. அதனால தான் சகோதரர்களே, இந்த அரஃபாவுக்கு ஒரு சிறப்பு, இந்த ஆயத் இறக்கப்பட்டது. இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, அல்லாஹ் சூரத்துல் புரூஜிலே சொல்கிறான், வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல்யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஷ்ஹூத். ஷாஹித் என்றால் வெள்ளிக்கிழமை, மஷ்ஹூத் என்றால் அரஃபாவுடைய தினம். மஷ்ஹூத் என்ற அரபி வார்த்தையுடைய விளக்கம் என்ன தெரியுமா? அரஃபாவுடைய தினம். இது இந்த அரஃபாவுடைய இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு சகோதரர்களே, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர். இந்த ஆயத்தில்
ஷஃப் இரட்டிப்பு, வத்ர் ஒற்றை என்றால் அரஃபாவுடைய தினம். வத்ர் என்பது ஒற்றைப்படை, 9வது நாள் அரஃபா. சகோதரர்களே, இந்த 3 ஆயத்துகளுக்குரிய நாள் தான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. மிக முக்கியமான நாள் வாழ்க்கையில். பெருநாள் அல்ல முக்கியம், புதன்கிழமை பெருநாள் அல்ல முக்கியம், அதைவிட முக்கியமான ஒரு தினம்தான் செவ்வாய்க்கிழமை. சகோதரர்களே, 4வது சிறப்பு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் யௌமின் அஃதலு இன்தல்லாஹி மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளை விட ஒரு சிறப்பான நாள் அல்லாஹ்விடம் கிடையாது. ஏன் சிறப்பான நாள்? யன்ஸிலுல்லாஹு இலஸ் ஸமாஇத் துன்யா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முதல் வானத்துக்கு இறங்கக்கூடிய நாள். வரக்கூடிய செவ்வாய் அல்லது புதன்கிழமை ரஹ்மத் எங்க இறங்குது? முதல் வானத்துக்கு இறங்குகிறது. ஃபயுபாஹி பிஹி பி அஹ்லில் அர்தி அஹ்லுஸ் ஸமா. அல்லாஹ் என்ன செய்றான்? வானத்தில் உள்ள மலக்குகளிடம் பூமியில உள்ளவங்களை பார்த்து அல்லாஹ் பெருமைப்படுறார். 40 லட்சம் பேர் ஒரே வெள்ளை ஆடையில் ஒரே வசனம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஹஜ்ஜில் அரஃபால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் நோன்பு. எப்படிப்பட்ட ஒரு தினமாக இருக்கும்! அங்க 40-50 லட்சம் பேர் தல்பியாவோட துவாவில் அழுகையில். அந்த நாள் உலகத்தில் கண்ணீர் வடிக்கிறத போல ஒரு கண்ணீர் வடிக்கக்கூடிய நாள் இல்லை. லைலத்துல் கத்ர சகோதரர்களே தேடணும், லைலத்துல் கத்ர தேடணும். 21, 23, 25, 27, 29. ஆனா அரஃபாவுடைய நாளை தேட தேவையில்லை. பிறை 9 அரஃபா தான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அந்த சிறந்த நாள் எது தெரியுமா? யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள். அல்லாஹ் அது வரைக்கும் எங்களுக்கு ஆயுள போட்டு வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். மிக முக்கியமான தினம். முக்கியமான தினங்களை முக்கியப்படுத்த வேண்டும் சகோதரிகளே. உலகத்தில் அறிவாளிகள் யாரு தெரியுமா? சீசன்ல வியாபாரம் பண்ணிடுவாங்க. சீசன்ல என்ன செஞ்சிருவாங்க? மற்ற நாள் அவங்க வீட்டில் ரெஸ்டா இருப்பாங்க. நல்ல சீசன் இது. எப்ப? இன்ஷா அல்லாஹ் செவ்வாய் புதன். எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை, சில நாடுகளில் புதன்கிழமை அரஃபா. சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லா 70 அரஃபாக்கள்ல தங்கியவங்க. ஒரு அரஃபாவையும் விட்டு வைக்க மாட்டாங்க. அங்க வாழ்ந்தவங்க முட்டுக்காலில் நிற்கிறாங்க அரஃபா தினத்தில். இமாம் புகாரியுடைய உஸ்தாத் முட்டுக்காலில் நின்று அழுதுட்டு இருக்கிறார். யாருக்கிட்ட அழுகிறார்? மனிதன்ட்டேயா? அல்லாஹ் இடத்துல அழுதுட்டு இருக்கிறார். சொன்னார், மன் அஸ்வஉ ஹாதல் ஜம்இ, இந்த அரஃபாவில் ஆக கெட்டவன் யார் தெரியுமா? அல்லதி யதுன்னு அன்னல்லாஹ லா யக்ஃபிர் லஹ், அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான் என்று நினைக்கிறானே அவன் தான் ஆக கெட்டவன். ஆக கெட்டவன் யாரு? என்ன அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் நினைக்கிறானே அவன் தான் கெட்டவன். அப்படிப்பட்ட ஒரு மைதானம், அப்படிப்பட்ட ஒரு நாள். கண்ணியமிக்க சகோதரர்களே, 5வது சிறப்பு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. துஆக்கல்ல ஆக சிறந்தது அரஃபாவுடைய நாளுடைய துஆ. அரஃபாவுடைய நாளை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைய ஒரு விடுமுறையாக எடுங்க. உங்களோட 200, 300, 400, $500 பார்க்காதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். உங்களோட ஒரு துவா கபூல் ஆயிட்டா சரி, கபூலாவும் நிச்சயம், சந்தேகம் கொள்ளாதீ. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைய அரஃபாவுடைய நாளை துவாவுடைய நாளாக வச்சுக்கொள்ளுங்க. என்ன துவா ஓதுற கேட்கலாம் நீங்க?
குர்ஆன்ல வார ரப்பனா எல்லாத்தையும் கேளு. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. 40 ரப்பனா இருக்கு குர்ஆன்ல. அஸ்மாஉல் ஹுஸ்னா ஓதும். என்னென்ன துவாக்கள் எல்லாம் ஓதேலுமோ எல்லாவற்றையும் ஓதும். மனைவிக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் தட்ட மாட்டார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைரு துஆ, துவாக்கள்ல சிறந்தது அரஃபாவுடைய நாளுடைய துவா என்று சொல்லிட்டு சொன்னாங்க, வ கைரு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி, நானும் எனக்கு முன் வந்த நபிமார்கள் எல்லாம் கேட்ட ஆக சிறந்த துவா என்ன தெரியுமா? ஏன்? அந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் எடுத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்கண்டா நூஹ் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் எடுத்தார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் எடுத்தார், மூசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் எடுத்தார். ஒரே ஒரு நபி மட்டும் போக இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு தான் அல்லாஹ் அவரை கடைசி காலத்தில் உலகத்துக்கு இறக்கி அங்கே அனுப்புவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜி செய்ததற்கு பிறகுதான் வஃபாத் ஆகுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜை முடித்து விட்டு தான் வஃபாத் ஆகுவார். அப்படிப்பட்ட ஒரு மைதானம் சகோதரர்களே, சீதேவிகள் ஒன்று சேரும் மைதானம் அது. சொன்னாங்க, நானும் இதற்கு முன் வந்த நபிமார்களும் கேட்ட ஆக சிறந்த துவா என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவ்வளவுதான். எல்லாருக்கும் பாடம். 1000 தரம் 2000 தரம். இது ஒரு துவா. இது திக்ர் துவா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் எனக்கு இல்லை, அவன் தனித்தவன். லா ஷரீக லா, அல்லாஹ்வுக்கு எந்த கூட்டும் கிடையாது. லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து, ஆட்சியும் புகழும் அல்லாஹ்க்கு தான் சொந்தம். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் கதீர், சக்தி உடையவர். சொன்னாங்க, இதுதான் ஆக சிறந்த துவாண்டார். இது 5வது சிறப்பு. 6வது சிறப்பு சகோதரர்களே, அதிகமாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ், அதிகமாக தக்பீர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அரஃபாண்டைக்கே தக்பீரை தொடங்கிடுவாங்களே பாருங்க. தொழுகைகளுக்கு பின்னால் அரஃபாண்டைக்கே தக்பீர். ஏன்? நம்ம யோசிச்சு பார்த்திருப்போம், ஏன் தக்பீர் அரஃபாண்டைக்கு தொடங்குறது? சகோதரர்களே, வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாளை அடைய இருக்கிறோம். அதிகமானவர்களுக்கு இந்த நாளுடைய பெருமதி தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா? அவங்க ஹதீஸ்கள் கேட்கறது இல்லை, பயான்கள் கேட்கறது இல்லை. பயான் கேட்டால் தானே அவங்களுக்கு பெருமதி தெரியும் இந்த நாளுடைய. சகோதரர்களே, 6வது சிறப்பு. 7வது சிறப்பு, வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைத்து துவா கேட்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சியாமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு இன்தல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத அல்லதி கப்லா வஸ்ஸனத அல்லதி பஅதா. செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நோன்பு பிடித்தால் பெருமதி என்ன தெரியுமா? 2 வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்பட்டு. 2 வருடம் எவ்வளோ பாக்கியமான நாளாக இருக்கும். சுபவுக்கு எலும்ப கிடைக்காட்டியும் அப்படியே நோன்பை வச்சிருங்க, இரவுக்கு நீயத்தை வச்சிருங்க. எங்களுக்கு தெரியும் எங்களோட சுபம் எத்தனை மணிக்கு? இப்போ ஃபஜ்ர் வந்து 3:40. சிலர் சொல்லலாம் எலும்ப கிடைக்க இல்லை, விழித்திருந்து சாப்பிட்டுட்டு சுபக தொல்ட்டு தூங்குங்க. இல்லை, நாளுடைய பெருமதி இழந்துடாது.
நாளுடைய பெருமதி இழந்துடாதீங்க. அந்த அளவு பெருமதி. அந்த நோன்பு கலா இருந்தாலும், பெண்களுக்கு நோம்புடைய கலா இருந்தாலும் இதை பிடிங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, 7வது சிறப்பு இது. 8வது சிறப்பு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் யௌமின் அக்ஸரு மின் ஐ யஅதிகல்லாஹு மின்ஹு அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாட்களில் ஆக அதிகமான விடுதலை செய்யும் நாள் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாள் பல லட்சக்கணக்கான மனிதர்கள் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார். நாங்களும் அதிலிருந்து விடுதலையான அந்த நாள் இபாதத் இருக்கணுமே சகோதரர்களே. 9வது சிறப்பு சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யௌமு அரஃபா வ யௌமுன் நஹர் வ அய்யாமுத் தஷ்ரீக் ஈதுனா அஹ்லுல் இஸ்லாம் வ ஹிய அய்யாமு அக்லின் வ ஷுர்ப். சொன்னாங்க, அரஃபாவுடைய நாள் பிறை 9, வ யௌமுன் நஹர், யௌமுன் நஹர் என்றால் அடுத்த நாள் பெருநாள், பிறை 10 உதுஹியா கொடுக்கக்கூடிய நாள். நாங்க உதுஹியா கொடுப்போம், ஹஜ்ஜில் உள்ளவங்க ஹதி கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட தலைமுடிய வலிச்சிட்டு 100 ஒட்டகம் கொடுத்த நாள். எவ்வளோ பெரிய சந்தோஷமான நாளாக இருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் உங்களோட பணத்தால் ஒரு 50 ஒட்டகம் கொடுத்து என்ற சதக்கா எவ்வளோ பெரிய சந்தோஷமான நாள் உங்களுக்கு இருக்கு. நபியவங்க ஏன் அந்த நாள் 100 ஒட்டகம் கொடுத்தாங்க? பெருநாள் தினம். அதற்கு பிறகு 3 நாள் வரும், ஐயாமு தஷ்ரீக், பிறை 11, பிறை 12, பிறை 13. சொன்னாங்க எங்களோட பெருநாள். அந்த நாளில் நோன்பு பிடிக்கிறது ஹராம். ஐயாமு அக்லின் வ ஷுர்ப், சாப்பிட்ற குடிக்கிற நாள் அது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 9 சிறப்புகள் நிறைந்த ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வர இருக்குது. ஜும்மாவுக்கு வராதவங்களுக்கு விளங்கப்படுத்தும், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹஸரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜிக்கு வந்திருந்தார். அரஃபாவுடைய தினம் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவ்வளோ மக்களும் பார்க்க வந்தாங்க. இவ்வளோ பெரிய முஃபஸ்ஸிர் வந்திருக்கிறாரே ஹஜ்ஜிக்கு. ஹஜ்ஜில் வந்து என்ன செஞ்சாங்க? சூரத்துல் பக்ராவை அப்படியே ஓதி விளக்கம் சொன்னார். அப்படியே விளக்கம் சொன்னார். சொல்றாங்க, அந்த பயான கேட்டவங்க யஹூதிகள் கேட்டிருந்தா அந்த இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி பயானாக இருந்தது அரஃபாவில். அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அரஃபாவுக்கு வந்தாங்க. தன்னுடைய 63வது வயது. அரஃபாவில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள. அரஃபாவில் ஒரு வித்தியாசமான துவா ஒன்று கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கையை தூக்கி, யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை முடியெல்லாம் நரைத்து விட்டது யா அல்லாஹ், என்னுடைய ஆட்சியும் நீண்டு விட்டது யா அல்லாஹ், என்னை கைப்பற்றி கொள்ளுன்னு துவா கேட்டார். என்னை மௌத்தாக்கிடுன்னு துவா கேட்டார். அதோடு சேர்த்து கேட்டாங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை தா யா அல்லாஹ், வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக், உனது ரசூலுடைய ஊர் மதீனாவில் எனக்கு மௌத்த தா யா அல்லாஹ். ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவில் இவங்க தான் சுபஹ் தொழுவிப்பாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, சுபஹ் தொழுவிப்பதற்காக ஒரு வருடம் போக இல்லை. அடுத்த துல் ஹஜ்ஜுக்கு இடையில் சுபஹுக்கு சஃப்ல நின்று இஸ்தவூண்டாங்க, அவ்வளவுதான். சஃப்பை நேராக்குங்கண்டாங்க. ஒருவன் பாஞ்சி வந்தான். அபு லுஅலுஆ என்ற மஜூசி, முகீரத்து இப்னு ஷுஅபா ரலியல்லாஹுடைய அடிமை வந்து உமர் ரலியல்லாஹுடைய வயிற்றில கத்தியால குத்தினான். இவ்வளோ பெரிய கலீஃபா. நாங்கள் இன்றைக்கு நினைக்கிறோம் எங்களுக்கு விரோதி இல்லை, எதிரி இல்லை. நாங்கள் நல்லெண்ணத்துடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டோம். உங்களுக்கு விரோதி இல்லை, எனக்கு விரோதி இல்லை. அப்போ உமர் ரலியல்லாஹு இருந்தது யார்? இவரை விட ஒரு நீதமானவர் உலகத்தில் வாழ்ந்தாரா? எவ்வளோ நல்லவர். இந்த சமூகம் நல்லவர்கள் யாரையும் விட்டு வைக்கவில்லை.
தக்பீர் கட்டினது மட்டும்தான் குத்திட்டார். அதுவும் வாழ அவன் 40 நாட்கள் நஞ்சில ஊற வச்சிருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த நிகழ்வு நடப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்னால் ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல சேவல் அவங்கள கொத்துற மாதிரி கனவு கண்டாங்க. சேவல் கொத்துவதை போல கனவு கண்டால் அபாயமான கனவு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நெஞ்சில 2 குத்தும், தொப்புள்ள ஒரு குத்தும் தான் குத்தப்பட்டிருந்தது. அப்படியே கீழே விழுந்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவன் என்ன செஞ்சான், சஃப்ல இருந்த 13 பேரை கொலை செஞ்சிட்டான், குத்திட்டே போனான். ஒருத்தருக்கு விலங்கல்ல, சுபஹ் நேரம், இருட்டு. ஒரு சஹாபி என்ன செஞ்சார், தண்ட உடம்புல இருந்த உடுப்பை தூக்கி அவன்ல போட்டார். அவன் உடனே தன்னை தற்கொலை செய்து கொண்டான். உடனே அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கு போய் சுபஹ தொழுவிச்சார். சுபஹ் முடிந்ததோட ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அப்பதான் கொஞ்சம் நினைவு வருது. கேட்டாங்க, யார் என்ன கொலை செய்தது? ஏன்னா ஒரு முஸ்லீம் கொலை செய்திருக்க கூடாது, அவன் தப்ப மாட்டான். சொன்னாங்க, இப்படித்தான் முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹுடைய அடிமை தான் உங்களை கொலை செய்தது, உங்களுக்கு குத்தியது. அந்த நேரம் கேட்டால் நான் சுபஹ் தொழுதுட்டேனான்னு கேட்டாங்க. இல்லை, நீங்கள் இன்னும் சுபஹ் தொழல, சூரியன் உதிக்குது. உடனே எழும்பி தக்பீரை கட்டினாங்க, ரத்தம் ஓடுது, சுபஹ் தொழுதுட்டாங்க. சுபஹ் தொழுதுக்கு பிறகு அவங்களுக்கு நபீத் கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஈச்சம்பழத்துடைய சாறு. அதை குடித்ததோட அந்த குத்தப்பட்ட இடத்தால வெளியே வருது. அப்போ சொன்னாங்க சஹாபாக்கள் எல்லாம், இது உங்களோட கடைசி நாள் மாதிரி விளங்குது உமர். அதே போல கடைசி நாளாக மாறியது உமர் ரலியல்லாஹுடைய அரஃபாவுடைய துவா இருக்குதே சகோதரர்களே, அது சாதாரண துவா அல்ல, சாதாரண துவா அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நேரம் மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, மகன், என் கடன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க. கணக்கு பார்த்தார், 80,000 சொச்சம். சொன்னார், கடன்களை கொடுத்துடு மகனே. சொல்லிட்டு அடுத்தது சொன்னார், போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல போய் கேள், என்னுடைய ஜனாசாவையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பக்கத்தில் அடக்கலாமான்னு கேட்டுட்டு வா. இப்போ அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் வாப்பா கேட்டார், அடக்கேலுமா? அந்த பச்சை குப்பா இருக்குது அதுக்குள்ள. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அந்த இடத்தை நான் எனக்கு வைத்திருந்தேன், ஹலீஃபா கேட்கிறதால விட்டுத்தாரே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஹலீஃபாவாக இருந்ததால தந்திருக்கலாம், என் ஜனாசாவை எடுத்துட்டு போய் கேள். இப்போ ஹலீஃபா இல்லை, ஜனாசா வருது, அடக்கேலுமா? அனுமதி தந்தா அடக்கு, இல்லைண்டா வக்கீல அடக்கிருந்தார். அதே போல அனுமதி கொடுத்தாங்க. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கபருடைய தோல் புயத்துக்கு கீழ் அவர்களுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. சகோதரர்களே, அரஃபாவுடைய துவா இருக்குதே, நினைக்க முடியாதவைகள் எல்லாம் நடக்கும் அதில். அதனால தான் ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவங்க இந்த பயானை கேட்பீங்க, தயவு செய்து எங்களுக்கும் துவா செய்யுங்க. அரஃபாவுடைய தினத்தில் முழு முஸ்லீம்களுக்கும் சமூகத்துக்கும் துவா கேளுங்க. இந்த சமூகத்துடைய உயர்வில் சமூகத்தில் இருக்கும் முனாஃபிக்குகள் அழிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகம் முன்னேறும். இந்த சமூக முன்னேற்றத்துக்காக, இந்த உலக முஸ்லீம்களுக்காக துவா செய்யக்கூடிய தினம். ஆகவே இந்த 9 சிறப்புகள் நிறைந்த ஒரு தினம்தான் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. தவற விட்டு விடாதீர்கள் சந்தர்ப்பத்தை. நோன்பு பிடித்து குர்ஆன் ஓதி திக்ர் செய்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்து உயர்ந்தவர்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, யா அல்லாஹ், அந்த அரஃபாவுடைய தினத்தை அடையும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அந்த நாளையில் நோன்பு நோற்றி துவா செய்து குர்ஆன் ஓதி உன்னை நெருங்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உம்ராவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அந்த நாள் நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. நல்லடியார்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன்